நிதி ஒதுக்கீடு, மீனவர் பிரச்சினை போன்றவற்றில் தமிழகத்தை தொடர்ந்து புறக்கணிக்கும் பிரதமர் மோடி தேர்தலுக்காக ஒரே மாதத்தில் 3 முறை வர இருப்பது கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒன்றிய அரசுக்கு வரி செலுத்துவதில் முன்னணியில் இருந்தாலும் தமிழகத்திற்கு வெறும் 29 பைசா மட்டுமே திரும்ப வழங்கப்படுகிறது. இது வஞ்சிக்கப்படும் செயல் என குற்றம் சாட்டப்படுகிறது. சமக்ரா சிஷா, ஜல்ஜீவன் திட்டம் மற்றும் நிதி ஆணையத்தின் மானியங்கள் என 3500 கோடி ரூபாய்க்கும் மேலாக நிலுவையில் உள்ளதாக தெரிய வருகிறது. கல்வி போன்றவற்றில் தமிழகம் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்பட்டு வரும் நிலையில் மீனவர்கள் கைது செய்யப்படும் நிகழ்வுகளும் அதிகரித்து வருகின்றன. தமிழக மீனவர்களை இந்திய மீனவர்களாக ஒன்றிய அரசு கருதவில்லை என்கிற கருத்தும் பரவலாக விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக தமிழகத்தை புறக்கணிக்கும் மோடி அரசு தேர்தல் நேரத்தில் மட்டும் தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் பாசத்தை பொழிந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஜனவரி மாதம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மதுராந்தகத்தில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். இதைத் தொடர்ந்து மார்ச் மாதம் 3 முறை பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு வருகை தரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி மார்ச் 1ஆம் தேதி மதுரைக்கு வருகிறார். மார்ச் 7ஆம் தேதி வேலூரில் பரப்புரை மேற்கொள்ளவுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதேபோல் மார்ச் 11ஆம் தேதி மோடி திருச்சி மற்றும் தஞ்சாவூருக்கு வருகை தரவுள்ளார். இப்படி வாக்கு அரசியலுக்காக தமிழகத்திற்கு ஒரே மாதத்தில் 3 முறை பிரதமர் மோடி படையெடுப்பது விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது.